நீங்க எத்தனை வருஷமா இது கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் பண்றீங்க? பேஸ் கேக்ல இருந்து எல்லாமே வந்து வீட்லயே செஞ்சு கொடுக்கறது தான் ஹோம் பேக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப விரும்புகிற ஒரு ஆள். எதுவா இருந்தாலும் புதுசாக ஏதாச்சும் பார்த்தா ட்ரை பண்ணணும். ஹோம் பேக்கரின்றதை நீங்க எப்படி வெளியில தெரிவிக்கிறீங்க? மக்களுக்கு வந்து நான் இது பண்றேன்னு சொல்லுவீங்களா? அது எந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சொல்றீங்க? குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட சூப்பர் ஹீரோவை நேர்லயே பார்க்குறாங்க கேக் மேலேன்றது. ஸோ கேக் சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியா டேஸ்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம அவுட்லுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். முதல் ஆர்டர் கொடுத்துருப்பீங்களா, அந்த இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார் கொடுத்தீங்க? குக்கிங் ரொம்ப பிடிக்குமா? அது குக்கிங் பேக்கிங் எல்லாமே ரொம்ப தூரம். எனக்கு பிடிக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்க ஒரு டைம். இப்போ அங்கிருந்து இப்போ நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? நீங்க எம்ப்ளாயா இருக்கும்போது எதை மிஸ் பண்ணீங்க? லைக் வந்து இப்போ நீங்க உங்க டிராவல் பிடிச்சிருக்கலாம் நீங்க எம்ப்ளாயா இருக்கும்போது. கேக் வாங்கணும் அப்படின்னாலே வழக்கமாக நம்ம பேக்கரி நோக்கி தான் போவோம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதிகமாக ஹோம்மேட் கேக்ஸை நோக்கி போகிறாங்க. அது என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மீட் பண்ணக்கூடிய நம்மளோட கெஸ்ட் வந்து பேக்டு ஹோம் மேட் ட்ரீட்ஸ் உடைய ஃபவுண்டர் ஸ்ருதி. அவங்க வந்து ஒரு கேக் ஆர்டிஸ்ட். ஸ்ருதியோட பேக்ட் ஹோம்மேட் ட்ரீட்ஸ் அதில் தான் நான் 3 இயர்ஸாக எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் கேக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஐ வாஸ் a bit skeptical, இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. பட் நான் கொடுத்த டிசைன் வந்து அப்படியே எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆல்சோ வந்து ஃப்ளேவர், அவங்களோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ ஃப்ரம் தென் ஆன் நான் அவங்கக்கிட்ட தான் எல்லா ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்குமே கேக் ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சம்டைம்ஸ் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப பெரிய கேக்காக இருக்குது அப்படின்னா ஷீ வில் டெலிவர் இட் ஹர் செல்ஃப். அவங்களே வந்து கொண்டு வந்து அதை செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க, which is actually great. Hi Shruti, you are such a great home baker, one of the gem that I found out in the recent times. You do a great job. I ordered my son's first birthday cake with you and it turned out to be extremely tasty and everyone loved it. Thank you. The taste is like delectable. It's hit amongst both the kids and the elders. It's been almost 3 years and there has been no delay in delivery and no change in taste. It's been I think each year her taste has been improving and we keep getting a lot of compliments for the choice of our cakes, what we had ordered from Shruti. So let's get into the video. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பிசினஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்க. கண்டிப்பா. ஓகே, என்னோட பேர் ஸ்ருதி. நான் ஒரு கேக் ஆர்டிஸ்ட், ஹோம் பேக்கராக இருக்கேன். ஸோ பாஸ்ட் 3 இயர்ஸாக பேக்ட் ஹோம்மேட் ட்ரீட்ஸ்ன்ற பேரில் ஒரு ஹோம் பேக்கரி நடத்திட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 13 இயர்ஸாக வந்து ப்ராடக்ட் ட்ரெயினராக இருந்தேன் ஒரு MNCயில். அண்ட் ஐம் அ மாம்ப்ரனர், mom of 2 kids. That's about me. முன்னாடி வந்து ஒரு எம்ப்ளாயா இருந்து பிசினஸ்க்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு எதனா பர்டிகுலர் ரீசன் எதனா இருக்கா? ஓகே, எல்லார் மாதிரியும் மெட்டர்னிட்டிக்கு ஒரு பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் பண்ணணும். பிகாஸ் சொன்ன மாதிரி 13 இயர்ஸாக ஒரு MNCயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஏதாச்சும் பண்ணலாமேன்னு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ். நிறைய பிஸ்னஸ் வந்து நம்ம இருக்கு இல்லையா? நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து இப்போ கான்டெம்பரரி வேர்ல்டு நிறைய பிஸ்னஸ் வந்து புதுசாக உருவாயிட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த ஹோம் பேக் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கா? ஓகே, நான் நிறைய பிஸ்னஸ் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆக்சுவலி சொல்லணும்னா. பட் ஹோம் பேக்கிங் வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நிறைய ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். கொரோனா டைமில் என்னோட செகண்ட் டாட்டரோட பர்த்டே வந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேக் வாங்குறதுக்கு, ஃபர்ஸ்ட் பர்த்டே வேறு. ஸோ அந்த டைமில் ஏதோ ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு கேக் வந்துச்சு. ஸோ ஐ தாட் வை நாட்.
ஸோ அப்படி தான் ஆக்சுவலி வந்து இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஹோம் பேக்கிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ நிறைய பேர் பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. நீங்க வந்து இப்போ பேக்கரினா நிறைய ரோட் சைடில் நிறைய பேக்கரி ஷாப்ஸ்லாம் இருந்தாலுமே கூட இந்த ஹோம் பேக் நம்பி மக்கள் எப்படி வராங்க, உங்களுடைய சோர்ஸ் என்ன? ஓகே. பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து கேக்குனாலே பேக்கரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஹோம் பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வாட் வி சேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோம்மேட் அப்போ பண்ணது, அதாவது பேஸ் கேக்ல இருந்து எல்லாமே வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறது தான் ஹோம் பேக்கிங். ஸோ வெளியில வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், அடிட்டிவ்ஸ் இருக்கும். பட் ஹோம் பேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாமே நாங்களே ஃபில்லிங்ல இருந்து கேக் பேஸ், அதாவது மற்றவங்கலாம் ப்ரீமிக்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து கேக் பேஸ் நாங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஹோம்மேட். ஸோ அப்படின்ற போது வந்து குவாலிட்டி, டேஸ்ட் அண்ட் மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் எல்லாமே இல்லாமல் ஒரு சேஃபான ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு இது. அதான் அதனால அது ஹோம் பேக்டுன்னு சொல்றோம். இப்போ இது வந்து இதுவும் கத்துக்கணும் இல்லையா? இதுவும் ஒரு தொழில் தான், இதுவும் ஒரு கைத்தொழில் மாதிரி இருக்கு. இப்போ இது எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க? அந்த ஜேர்னி சொல்லுங்க. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப விரும்புகிற ஒரு ஆள். எதுவாக இருந்தாலும் புதுசாக ஏதாச்சும் பார்த்தா ட்ரை பண்ணணும், அண்ட் அதை ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கிற ஆள் நான். ஸோ ஹோம் பேக்கிங் பேக்கிங் நான் படித்ததில்லை. பேக்கிங்க்கும் எனக்கும் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி நல்லா பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் நான். ஸோ அப்படி நிறைய படித்து, புக்ஸ் படித்து, வீடியோஸ் பார்த்து, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கற்றுக்கிறது தான் இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ். ஸோ டச்வுட் பரவாயில்லாமல் வந்துச்சு. ஸோ அதை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஹோம் பேக்கரின்றதை நீங்கள் எப்படி வெளியில தெரிவிக்கிறீங்க? மக்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா? எந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சொல்கிறீங்க? ஓகே. ஸ்டார்டிங் வந்து தொடங்கின டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வீட்டில் பண்ணுறோம், அண்ட் நான் சொன்ன மாதிரி கொரோனா டைம் வேறு, வெளியே உலகத்தோடு இருக்கிற நமக்கு வெளியில் போய் ஒருத்தர்கிட்ட பேசி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே, நாங்கள் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தோம். தென் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா ஹேண்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆரம்பித்தேன். என்னோட கேக் ஒர்க்ஸ் ஒன்று போட அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வேர்ட் ஆஃப் மவுத், ஒருத்தர் பார்த்து பண்ணி சரி ஓகே இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு ரெஃபர் பண்ணி தான் எனக்கு ஆக்சுவலி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத், ரெஃபரன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இஸ் அ வெரி பிக் திங். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கிங் வந்து இப்போ கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீரோ நாலேஜில் இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. மேபி அது உங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குமா? அது குக்கிங், பேக்கிங் எல்லாமே ரொம்ப தூரம். எனக்கு பிடிக்கும்ன்றதெல்லாம் கிடையாது, பண்ணலாம் அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுனாலே நான் அதோட இன்டெப்த்துக்கு போயிட்டு அதில் பர்ஃபெக்டான ஒரு லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். டச்வுட் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு விஷயம் அழகாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஸ்பெஷலைசேஷன் ஆக்சுவலி அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் நினைப்பாங்க ஓகே கேக்கில் ஃபில் பண்ணுவாங்க, வெளியில் பண்ணுவாங்க, ஹாப்பி பர்த்டே எழுதி கொடுப்பாங்கன்றது. அது கிடையாது. ஸோ என்னோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தீம் கேக்ஸ். ஸோ கஸ்டமைஸ் தீம் கேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு தீம் சொல்கிறீங்க. ஸோ லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பைடர்மேன் தீம் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலி வெளியில் என்ன ஒரு ஸ்பைடர்மேனோட ஒரு ஃபோட்டோ இருக்கும், மேலே ஒரு குச்சியை வச்சு குத்திட்டு பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தீமில் வந்து பல வேரியஸ் இது இருக்குது. ஒரு ஸ்பைடர்மேனோட ஃபிகரின், அதாவது ஒரு ஸ்பைடர்மேன் நிற்கிற மாதிரியே நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட சூப்பர் ஹீரோவை நேர்லேயே பார்க்குறாங்க கேக் மேலேன்றது. ஸோ கேக் சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவுட்லுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கஸ்டமைசேஷன்றது தான் என்னோட ஸ்பெஷலைசேஷன். உங்களுடைய முதல் ஆர்டர் கொடுத்துருப்பீங்களா? அந்த இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார் கொடுத்தீங்க? கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி நிறைய வெளி கஸ்டமர்ஸ் இல்லாதனால என்னோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ஒரு ஃப்ரெண்டோட பையனோட பர்த்டேக்கு தான் பண்ணது. அதுதான் அதே ஸ்பைடர்மேன் தீம் கேக் தான். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கேக், தீம் கேக்னு சொல்லணும்னா.
எப்படி அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சது? ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து நார்மல் கேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் எஸ் எஸ்பெஷலி ஃப்ரெண்டு அப்படின்ற போது அவங்களோட பையனுக்கு பர்த்டே வந்த போது தே வாண்டட் டு கிவ் இட் டு மீ. நானும் வந்து அது நல்லா பண்ணணும், ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் தீம் கேக் ஆர்டர். ஸோ என்னோட பெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஐ ஆல்சோ மேட் இட். எஸ் இட் கேம் அவுட் வெல். ஸோ அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸும் கொடுத்துச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம தீம் கேக்ஸ்குள்ளேயே என்டர் ஆகலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஹோம் பேக்கிங்ல நிறைய வெரைட்டிஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அதுல ஒரு தனியா நிக்கணும் அப்படின்றது அப்பதான் எனக்கு ஆக்சுவலி ஐ ஓப்பனரா இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து நார்மல் கேக்ஸ் இல்லாம தீம் கேக்ஸ் கேட்டகரியை வந்து எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணோம்னா இட் இஸ் குட், த மார்க்கெட் இஸ் ஆல்சோ குட் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ புதுசா இப்போ பேக்கரி ஒருத்தவங்க இந்த மாதிரி ஹோம் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்ற இந்த பதில இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க வந்து இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்து இதுல இருந்து கிடைக்குதுன்றது? ஓகே ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பேக்கிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வெறும் கேக்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். அதுக்கு ஒரு அவன் வேணும், ஒரு டீசெண்டான அவன்னா ஒரு 7,000 to 9,000 வரைக்கும் வாங்கலாம். ப்ளஸ் அதோட சின்ன சின்ன டென்ஸ் எல்லாமே 150-200 ரேஞ்சஸ் வந்து எவ்வளோ டென்ஸ் வேணுமோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கலாம். அண்ட் பேசிக்கான விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்தே கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா. நான் வந்து ஹோம் பேக்கிங்கில் வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுத்ததுனால டூல்ஸ் நிறைய வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. லைக் ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் டூல்ஸு, கட்டர்ஸு அண்ட் இம்ப்ரெஷன் திங்ஸ் எல்லாமே வந்து வாங்குற மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ எனக்கு கரெக்டாக வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு 15,000 to 20,000 இருந்தாலே உங்களால வந்து கண்டிப்பா ஒரு பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடிஷன் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எது வேணும் எது வேணான்றது பார்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க, அப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட், நீங்க எத்தனை வருஷமா இது கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் பண்றீங்க? ஓகே ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆச்சு. ஜான்ல 3 years ஆகுது. பேக்ட் ஹோம்மேட் ட்ரீட்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, விச் இஸ் வெரி ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் மீ. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் அண்ட் பேசிக்கான விஷயங்கள் லைக் நான் ஒரு 15,000 வச்சு தான் நான் ஆரம்பிச்சது. ஓகேங்களா. இப்போ எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் அட்லீஸ்ட் ஒரு அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த தீம்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் எனக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 10,000 கிட்ட என்னால் வந்து எடுக்க முடியும். 10,000 to 15,000, சம்டைம்ஸ் வந்து 18,000 20,000 கூட வரும், டிபெண்ட்ஸ் ஆன் த கேக். ஏன்னா நான் பண்ணுறது எல்லாமே தீம் கேக்ஸ். ஸோ ஒவ்வொரு தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்ஸும் மாறும். ஸோ என்னால் கரெக்டாக ஒரு இது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் எஸ் நீங்கள் போட்டது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் 2 months எடுத்துடலாம், அது நான் கேரண்டியாக சொல்லலாம். அண்ட் ப்ரொவைடட் நீங்கள் அதை பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 months நீங்கள் போட்டதை நீங்கள் எடுத்துடலாம். கேக் ஷாப் நிறைய இருந்தாலும் கூட ஹோம் பேக்ல இருந்து வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? பேக்ல வாங்கினாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கேக் ஷாப்ஸ் நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அவங்க எல்லாமே வந்து லார்ஜர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நாள் இருக்கணுன்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அண்ட் கேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீ மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் இருக்கும். பட் ஹோம் பேக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற அதே கேக் ஃப்ளார்ஸ் அண்ட் பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வச்சு பேசிக் கேக் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ ப்ரொக்யூர் பண்ண மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், சேஃபாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப டேஸ்டி. சோஷியல் மீடியா இப்போ ரொம்ப பெரிய ப்ளே பண்ணது இப்போ பிஸ்னஸ்க்கு. ஸோ நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே சோஷியல் மீடியா நான் பிஸ்னஸ்க்கு வரதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவுக்கு எனக்கு ரொம்ப தூரம் ஆக்சுவலி சொல்லணும்னா. பட் எஸ் ஒரு கஸ்டமரை ரீச் பண்ணணும் அப்படின்ற போது இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நான் அப்படி தான் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தேன். அண்ட் டச்வுட் நிறைய குரூப்ஸ் இருக்குது, ஃபோரம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுனால ஏதாச்சும் ரிக்குவயர்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க டேக் பண்ணுவாங்க, என்னோட ஏர்லியர் கஸ்டமர்ஸ் டேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணி வர்றதுனால எனக்கு பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆச்சு. ஸோ சோஷியல் மீடியா ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அடிஷ்னல் கஸ்டமர்ஸ் கொண்டு வரதுக்கு சோஷியல் மீடியா ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. கேக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வருது. இப்போ மேடைக்கு மட்டும் யூஸ் பண்ண கேக் இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கேக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டாக இருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையும் இருக்கு. இன்னோவேஷன்ஸ், கிரியேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. உங்களை நீங்கள் யூனிக்காக காமிச்சிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் உங்ககிட்ட என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. கேக் இண்டஸ்ட்ரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கு. பிகாஸ் ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெண்ட்னா இன்னொரு நாளைக்கு இன்னொரு ட்ரெண்டாக இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் அப்டேட்டடாக இருக்கணும். அதனால கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும், வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கணும், இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பண்ணணும், அண்ட் அதுலேயே வந்து நம்ம எப்படி தனியாக தெரியுறன்றதும் பார்க்கணும். ஸோ என்னோட ஸ்பெஷலைசேஷன் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்டு தீம் கேக்ஸ். ஸோ அகெயின் கஸ்டமைஸ் தீம் கேக்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னோட ஸ்பெஷலைசேஷன் வந்து ஃபாண்ட் அண்ட் ஃபிகரின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எடிபிள் கேக்கோட பேஸை தவிர மற்ற எல்லாமே வந்து ஒருத்தரால் வந்து கன்சியூம் பண்ண முடியும், சாப்பிட முடியும். ஸோ மேலே வைக்கிற டாப்பர் சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி, இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஸ்பைடர்மேன், பேட்மேன் ஆர் யூனிகார்ன் ஆர் டெடி பேர் எதுவாக இருந்தாலும் மேலே வைக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரியான தீம் கேக்ஸ் பண்ணுறது என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபாண்ட் அண்ட் ஃபிகரின்ஸ் அண்ட் டாப்பர்ஸ். நீங்க ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்க ஒரு டைம், இப்போ அங்கிருந்து இப்போ நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? நீங்க எம்ப்ளாயா இருக்கும்போது எதை மிஸ் பண்ணீங்க? லைக் வந்து இப்போ நீங்க உங்க டிராவல் பிடிச்சிருக்கலாம் நீங்க எம்ப்ளாயா இருக்கும்போது, இல்ல அங்க இருக்க வாட்ச்மேன் கூட பேசுறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி எதுனா ஷேர். ஓகே, ஸோ எம்ப்ளாயாக இருக்கும்போது எஸ் இட் வாஸ் ஃபன் பிகாஸ் நான் ட்ரெயினராக இருந்தேன், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு வேலையில் இருந்தேன். ஸோ டெய்லி வந்து நிறைய பேரை பார்ப்பேன், ஒரு 12 to 15 மெம்பர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க என்னை சுற்றி. ஸோ அவங்கக்கிட்ட பேசுறது சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஹோம் பேக்கிங்கில் கிடையாது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் இருக்கும்போது நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் லெவல்ன்றது கொஞ்சம் கம்மி. நம்மளை சுற்றி நம்மளே தான் இருப்போம், இல்லைன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் நான் மிஸ் பண்ணுறேன். பட் என்ஜாய் பண்ணுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்ண நினைக்கிறோமோ அதை நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம். ஸோ அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு பாஸ் இருப்பாங்க, அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், அதுக்கு மேலே இன்னொருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி தான் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே நம்ம தான் பாஸ். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ணலாம். அண்ட் அந்த ஃப்ரீடம் இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால அந்த அவுட்கமும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் பார்க்குறேன், எம்ப்ளாயியாக இருக்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறது. ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க ஆயிட்டீங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம இப்போ நம்மளும் ஒரு மனுஷன் தான். சில நேரத்துல வந்து சோர்ந்து போயிடுவோம். அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து உங்களை டிரைவ் பண்ற ஒரு ஃபோர்ஸ் யாரு? ஓகே, டிரைவ் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ்னா கண்டிப்பாக என் ஃபேமிலி சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வருது எது வேணாலும் பேக் சப்போர்ட்டாக எப்பவுமே என்னோட ஃபேமிலி இருந்திருக்காங்க. ஏன்னா நான் லேட் நைட்ஸ் தான் வேலை பார்ப்பேன். ஸோ சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிக்கிறது, அவங்க அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் அந்த டைமில் தான் மிஷின் ஓட்டுறேன், சவுண்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனாலும் முகம் சொல்லிக்காமல் வந்து அவங்க எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. என் பசங்க, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட இன்லாஸ், நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம். ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பண்ணதை ஒருத்தர் பார்த்து ஓகே ரொம்ப நல்லா இருக்கு, அந்த ஒரு விஷயம் ப்ரைஸ் பண்ணும்போது நமக்கு ஓகே ஃபைன், ஐம் சாட்டிஸ்ஃபைட், ஐம் கண்டென்டட், ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு ஃபீல் வரும். அதுதான் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ அந்த கண்டென்ட்மெண்ட், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறது ஃபேமிலி அண்ட் என்னோட கிளைண்ட்ஸும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க கொடுப்பாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல கஸ்டமர்ஸ் ஒரு போட்டோ அனுப்பாங்க, இந்த மாதிரி பண்ண ஸ்ருதி உங்களோட இன்புட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு வர வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த ரெண்டுமே தான் வந்து எனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கு. ஓகே, இப்போ உங்க அனுபவத்துல இப்போ உங்க பிசினஸ்ல ஏதாச்சும் ஏமாற்றம் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா? ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்க ஆர்டர் கொடுத்துருப்பீங்க, அவங்க பேமெண்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? சோஷியல் மீடியால ஏதாச்சும் நடந்திருக்கா? ஓகே, சோஷியல் மீடியால கிடையாது. பட் எஸ், ஒரு கஸ்டமர் இருந்தாங்க, அவங்களே வந்தாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. அப்படியே நம்ம வந்து ஓகே, நம்ம ஜென்ரலி நான் வந்து விழமாட்டேன். பட் என்ன தெரியல, ஓகே நல்லா பேசுறாங்களே பரவாயில்லன்ற மாதிரி பேமெண்ட் கூட வாங்கல. டெலிவரி பண்ணியாச்சு, அவங்க கேட்ட மாதிரி திடீர்னு டெலிவரி பிளான் மாற்றினாங்க, பிளேஸ் மாற்றினாங்க, எல்லாமே மாற்றினாங்க. பட் ஃபைன், ஓகே, கஸ்டமர் தான் முக்கியன்றதுனால எல்லாமே பண்ணியாச்சு. பட் பேமெண்ட் வரலை. பேமெண்ட் கேட்டுட்டு இருக்கோம், பேமெண்ட் வரலை. ஃபோன் எடுக்க மாட்டாங்க, கேட்டால் மெசேஜ் மட்டும் அனுப்புவாங்க. இந்த மாதிரியே நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி நான் என்னோட கேக்ஸ் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவேன். பட் நான் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், எதுவுமே வாங்கலை, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கூட வாங்கலை பண்ணேன். அது ஒரு பெரிய ஒரு பாடம். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ பண்ணதை கரெக்டாக ஃபாலோ பண்ணு, 1-2 பேருக்காவது சேஞ்ச் பண்ணாத,
எவ்ரிதிங் ஹேஸ் அ ப்ராசஸ், எவ்ரிதிங் ஹேஸ் அ ரூல். அந்த ரூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான பேட் எக்ஸ்பீரியன்சஸ் வராமல் இருக்கும். ஸோ எனக்கு அது வந்திருக்கு. நான் படிக்கவும் செஞ்சுருக்கேன். இனிமேல் நான் அதை பண்ணவும் மாட்டேன். இப்போ நீங்க இது வரைக்கும் வளர்ந்து வந்துட்டீங்க. இப்போ அடுத்து உங்களுடைய திட்டம் ஹோம்டு பேக்ஸ் மூலியமா நீங்க அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் ஒரு எம்என்சியில் ட்ரெயினராக இருந்திருக்கேன். ஸோ ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப வாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸில் ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீம் கேக்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி டாப்பர்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி எனக்கு ஒரு கேக் மென்டராக ஆகணுன்றது தான் என்னோட நெக்ஸ்ட் பிளான். ஸோ நான் வந்து இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபெப்லேருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அது மூலயமா வந்து என்ன மாதிரியான ஃபெலோ ஹோம் பேக்கர்ஸோ இல்லை யாராச்சும் ஆஸ்பைரிங் ஹோம் பேக்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கற்றுக் கொடுக்கணும் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் லெவல் இஸ் ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸ், ஆன்லைன் ஃபாண்ட் அண்ட் ஃபிகரிங் கிளாஸஸ். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் லெவல். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்களுடைய கேக் ஜேர்னி பற்றி என் கூட ஷேர் பண்ணது, அப்புறமா உங்களோட பிஸ்னஸ் பற்றி என் கூட பேசினது, ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் வெங்கடேஷ். ஏன்னா வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு யூ ஆல்சோ. நீங்களும் க்ரோ ஆகணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். கைஸ், இந்த வீடியோ வந்து நிறைய உமன் ஆண்டர்ப்ரனருக்கு ஹோம் பேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து ஆல்ரெடி இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்ருதி மேம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல கான்டென்ட்டோட மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறோம். அண்ட் தென் பை பை சைனிங் ஆஃப். I really wish Shruti all the very best in all her future endeavors, and she should really grow heights. She deserves to grow heights. All the best to all your future endeavors. Keep growing. Keep our mouth very sweet like this. Thank you. I wish her all the best and she's doing an amazing job.